மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நாம் பிறருக்கு செய்கின்ற நல்ல செயல்கள் நாம் விரும்பி தேடும் நல்லவற்றை நமக்கு கொண்டு வரும் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பிக் கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறதற்கும் நம் பாசத்திற்குரிய அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஜோஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஜோஸ், நல்லா இருக்கேன். சிறப்பாக மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள் செப்டம்பர் மாதம், அதுவும் குறிப்பாக அந்த மாதம் நம்முடைய அன்னையினுடைய பிறந்த நாளை நம்ம விமரிசையாக அந்த மாதத்தில் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இங்கே பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி திருத்தலமும் சரி, நம்முடைய அங்கே பெரிய வேளாங்கண்ணி திருத்தலம், இன்னும் அன்னையோட திருத்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம், அதுலேயும் குறிப்பாக நீங்கள் இந்த தடவை சிறப்பாக ஃபாரினில் டாம்பாவில் இருக்கக்கூடிய நகர மக்களோடு சிறப்பிக்க செல்ல இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். எப்படி அன்னையினுடைய எப்பவுமே உங்களுக்கு எல்லா அன்னையோட ஆரோக்கியமாக தான் கொஞ்சம் ஸ்பெஷல், அது நல்லா தெரியும். கட்டாயம் அன்னையோட பேரே ஆரோக்கியம். டேவிட் ஆரோக்கியம். என்னுடைய அப்பாவுடைய அப்பா, என்னுடைய ஐயா தாத்தா பேர். எனக்கு 2 தாத்தாவுடைய பேரும் சேர்த்து வச்சாங்க. எங்கள் அப்பாவுடைய அப்பா பேரும் அம்மாவுடைய அப்பா பேரும். ஸோ அதனால தான் 2 பேர். டேவிட் லாரன்ஸ், அதனால டேவிட். இவர் பேர் ஆரோக்கியம், அதனால எனக்கு ஆரோக்கியம் அப்படி வச்சாங்க அந்த காலத்தில். ஆரோக்கிய மாதா என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறையா இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயினாக தமிழகம், கேரளா, அப்புறம் மும்பை, இன்னும் ஒரு சில இடங்களில் ஆந்திரா, இந்த பொதுவாக சொல்ல போனோம்னா இந்தியாவிலுடைய அத்தனை கத்தோலிக்க மக்களுக்கும் ஆரோக்கிய மாதா அப்படின்றவங்க ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆனால் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோக்கிய மாதாவுடைய காட்சி 16ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வத்திக்கான் அங்கீகரித்திருக்கிறது. திருத்தந்தை அவர்கள் அங்கீகரித்து அன்னையினுடைய காட்சியும் அந்த திருத்தலம் அநேக மக்களை ஈர்க்கிறது. அநேக இனபேதம், ஜாதி, எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லா மக்களையும், எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை ஒவ்வொரு ஆண்டும் இந்த அன்னையின் திருத்தலம் தன் பால் ஈர்த்து அந்த மக்களுக்கு அமைதியை, ஆறுதலை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த திருத்தலத்தை நமது திருத்தந்தை அவர்கள் இதை பாராட்டி அதற்கான ஒரு அங்கீகாரத்தை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதுக்கு அங்கீகாரம் இல்லையா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்பாங்க. ஆனால் இதை குறித்து நம்ம ஒரு பெரிய ஆவணம் செய்ய போகிறோம். புதிய ஆயர்கிட்டையும் நான் பேசியிருக்கிறேன். அதை குறித்து நம்ம பண்ணணும். அதை கண்டிப்பாக நம்ம செய்ய போகிறோம். என்னென்னா இப்போது பெரிய பெரிய அன்னையினுடைய திருத்தலங்கள், லூர்து, ஃப்ரான்ஸில் லூர்து அன்னை திருத்தலம், ஃபாத்திமா, குவாதலூபே, ஒரு சில திருத்தலங்கள்லாம் அந்தந்த இதை தவிர இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திருத்தலங்கள் உலகமெங்கும் இருக்கிறது. கண்டிப்பாக அந்த திருத்தலங்கள்லாம் அங்கங்கே அந்தந்த இடங்களில் அதை ஒரு அங்கீகாரம் இருக்கும், அதுக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் திருத்தந்தையினுடைய அங்கீகாரத்தோடு செயல்படுன்னு சொன்னால் உலகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியான திருத்தலங்கள் தான் இருக்குது. அதேமாதிரி இது ரோமாவூரியில் மரிய மெஜோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆகஸ்ட் மாதம் என்னென்னா பனிமய மாதம் தான் மெஜோரி. அதுதான் ஒரிஜினல். இப்போ வேளாங்கண்ணின்னு சொல்லி சொன்னால் நாகப்பட்டினம் ஒரிஜினல். லூர்து மாதான்னு சொல்லி சொன்னால் ஃப்ரான்ஸு. ஃபாத்திமா மாதான்னு சொன்னால் இதில் ஸ்பெயினில் ஃபாத்திமா. அது மாதிரி இப்போ வேளாங்கண்ணி மாதான்னு சொல்லி சொன்னால் வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி. அப்போது இந்த ஒரிஜினல் பனிமய மாதா, இப்போ நம்ம தூத்துக்குடியில் பனிமய மாதா கொண்டாடுறோம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி செலிப்ரேட். அங்கே மரிய மஜோர், அதான் உலகத்திலே முதலாக அன்னை மரியாளுக்கு கட்டப்பட்ட முதல் பசலிக்கா. ஓகே. கிபி 400வது ஆண்டுகள் தொடக்கத்தில் அது கட்டப்பட்டது. அதான் வரலாறு. இன்றைக்கும் அது ரொம்ப அழகான ஒரு பிரம்மாண்டமாக. அங்கே அந்த பசலிக்காவில் உள்ள நம்ம போனோம், பிரம்மாண்டமான ஒரு மொசைக், இந்த சின்ன சின்ன கல்களில் செய்யப்பட்ட அன்னை விண்ணக மன்னக ராக்கினியாக முடிசூட்டப்பட்ட அந்த இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். கண்டிப்பாக, நிச்சயமாக. அதான் உலகத்தில் முதலாக அன்னைக்குன்னு கட்டப்பட்ட பசலிக்கா ரோமையில். அது திருத்தந்தையுடைய அங்கீகாரம். திருத்தந்தைக்கு தான் அந்த காட்சியே. திருத்தந்தைக்கும் அப்பொழுது இருந்த அந்த எம்பரர், அந்த ஆளுநருடைய மனைவிக்கு அவங்களுக்கு அந்த காட்சி இந்த இடத்துல ஆகஸ்ட் மாதம்
ரோமாபுரியை பொறுத்த மட்டுக்கும் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து வெளியில் எவனும் நிற்க முடியாத அளவுக்கு வெயில் அடிக்கும். ஓ 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ஏ அப்பா. அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அப்போ மாதாவுடைய காட்சியில் சொன்னாங்க இந்த இடத்துல அது ஒரு 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 சின்ன குன்று மாதிரியான இடம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பனி இருக்கும், போயிருக்கும். பனி பொழிந்திருக்கும். அதுதான் ஆலயத்திற்கு கட்டுவதற்கான அடையாளமான இடம். இடம் அப்படின்னு. அதனால தான் பனிமய மாதா. ஓ அதான் அவனுடைய வரலாறு. கண்டிப்பா. அப்போது இந்த வேளாங்கண்ணி தாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து நம்முடைய அடையாளமாக இருக்கிறாங்க. ஷீ இஸ் அன் ஐகான். நம்முடைய தமிழர்களுடைய தென்பகுதி கீழே நம்ம போனோம்னா ஆரோக்கிய மாதான்ற பேர், ஆரோக்கியம் ராஜா, ஆரோக்கியம் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்த்தில் ஒரு 50 பேர் ஆரோக்கிய மாரி. கண்டிப்பா. அதில் வேளாங்கண்ணின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பாங்க. நிச்சயமா. ஏன்னா அந்த ஆரோக்கிய மாதான்றது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இப்போ எங்கள் பகுதியிலலாம் கேட்டிங்கன்னா திண்டுக்கல் பக்கம், மதுரை பக்கம், திண்டுக்கல் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கிறோம் அப்படிம்பாங்க. கோயிலுக்கு போகிறது, கோயிலுக்குன்னா வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போகிறதோ வந்து கோயிலுக்கு போகிறதுட்டாங்க. ஊரில் இருக்கிற பங்கு கோயில் இருந்தால் அப்புறம் அது என்னடா அப்படின்னு கேட்பேன். நான் பங்கு சாமியாக இருக்கும்போது இல்லை இன்னும் நாங்கள் கோயிலுக்கு வருஷம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு இருக்கிறோம். நார்மலாக கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கோம், போகணும், பாத யாத்திரை போகணும், கோயிலுக்கு போகணும், அடுத்த வாரம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கோம்னு சொல்லி நார்மலாக அது ஒரு கோயில்னா அப்படின்னு அர்த்தம்னா வந்து வேளாங்கண்ணி மாதா கோயில் போகிறது தான் கோயிலுக்கு போகிறதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக. ஸோ இது மாதிரி மக்கள் மத்தியில் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பின்னி பிதைந்து இருக்கக்கூடிய தாய் தான் அன்னை வேளாங்கண்ணி. அதனால் இதை நம்ம யாருமே பிரித்து பார்ப்பதற்கு எனக்கு தான் ஸ்பெஷல் அப்படின்னா. இந்த வந்து இப்போ அமெரிக்காவுக்கு போனோம்னா ஒவ்வொரு ஏரியாலையும் தமிழ் மக்கள் குடியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் குடியிருக்கிறாங்களோ இது வந்து அவங்களுடைய எல்லோரும் மாதத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு 2 மாதத்துக்கு 2 தடவை பூசைக்கு, தமிழ் பூசைக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த வேளாங்கண்ணி மாதா திருநாள் கொண்டாடுறது வந்து அவங்களுடைய பிரதான ஒரு பயங்கரமாக இருக்கும். எல்லா அமெரிக்காவில் பல இடங்களில், இங்கே கீழே டாலஸ், டெக்சாஸில் போனால் அங்கே பல குரூப்புகள் கொண்டாடுவாங்க. இங்கிட்ட கலிஃபோர்னியாவில் பல குரூப்புகள் இருக்கும். இந்த பக்கத்தில் வந்தோம்னா ஃப்ளாரிடாவில் அங்கிட்ட ஒரு பல குரூப்புகள், இங்கிட்ட வந்து நியூயார்க், நியூ ஜெர்சி, பாஸ்டன், அங்கிட்டு சிக்காகோ, மினியாபோலிஸ், இந்த மினசோட்டா, எங்கே போனாலும் வந்து இந்த வேளாங்கண்ணி மாதா திருநாளை வந்து கொண்டாடாமல் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி ஈழத்தமிழர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவம் பார்த்து இலங்கை மக்கள் மடுமாதா திருநாள். ஐரோப்பிய நாடுகளில் நான் 2-3 இடத்துக்கு நான் சுவிஸுக்கு போயிருக்கேன், ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கேன். அதே மாதிரி இங்கே கனடாவில் அவங்க இருக்கிற பகுதியில் மடுமாதா திருநாள். அவங்களுக்கு வந்து மடுமாதா அவங்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்த ஒரு தாய். அதனால் அன்னை மரியாள் அப்படிங்கிறப்ப அனைவருக்குமான ஒரு தாய் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அது குறிப்பாக நம்முடைய சென்னையில் வந்து பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி திருத்தலம். அது மட்டும் இல்லை ஃபாதர், அன்றைக்கி வேளாங்கண்ணி திருத்தலம் கொடியேற்றது அன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு ஒரு 6-7 மணி போல் போயிட்டுருக்கிறேன். சைதாப்பேட்டை அந்த நீதிமன்றத்துக்கு ஏற்றப்பல பெரிய அளவில் எப்போவுமே டிராஃபிக் இருக்காது அந்த இடத்துல. ரொம்ப ரேராக அந்த 5 to 6 தான் இருக்கும். 8 மணி 9 மணிக்கெலாம் டிராஃபிக் இருக்காது. ஆனால் சரியான டிராஃபிக்கு இப்போ இருக்க வாய்ப்பே இல்லை. என்னென்னு பார்த்தா அங்கே மக்கள் சேர்ந்து அன்னைக்கான ஒரு சின்ன கெபி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டியிருக்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள் சேர்ந்து அங்கே ஒரு கொடியேற்றம் நிகழ்ச்சி அந்த சைடு இருக்கிற வண்டியில் கிராஸ் பண்ணி போகிறேன், மரியே வாழ்க மரியே வாழ்கன்னு சவுண்டு. அதாவது நீங்கள் சென்னையில் எடுத்துட்டிங்கன்னா வட சென்னை இந்த பகுதியெல்லாம் போனீங்கன்னா முக்குக்கு வந்து வேளாங்கண்ணி மாதா கெபி வச்சு பாருங்கள். பெசநகரனுடைய கொடியேற்றத்துக்கு வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் அந்த கடற்கரை எலிட்ஸ், அந்த கடற்கரை ஃபுல்லாக வெறும் தலையாக தான் பார்க்க முடியும். நம்முடைய மாதா தொலைக்காட்சி பார்த்தவங்க வந்து அதை பார்த்துருப்பாங்க. காலையிலேருந்து 3 மணி 4 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து க்ரௌடு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அந்த கொடியேற்றத்துக்கு வந்து அவ்வளோ எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், இனத்தை சார்ந்தவர்கள், மொழியை சார்ந்தவர்கள் எல்லாரும் அங்கே வந்து சென்னையை பொறுத்த மட்டும் இங்கே கும்பிடுறாங்க. நாகப்பட்டினத்தில் அங்கே கும்பிடுறாங்க. அதே மாதிரி பாம்பேயில். ஸோ இது வந்து என்னென்னா அவங்களுடைய ஒரு நம்பிக்கை, பாசம், பக்தி. அந்த மாதாக்கிட்ட நம்ம போனோம்னா அவங்க நம்மள்கிட்ட கடவுள்கிட்ட நம்ம பரிந்து பேசுவாங்க, நமக்கு அருளை பெற்றுக் கொடுப்பாங்க, ஆறுதலாக இருக்கிறாங்க அப்படின்றது இது எல்லாருக்கும் நடக்குது. வராங்க, அவங்க நம்பிக்கையோடு போகிறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. நிச்சயம் ஃபாதர். ஸோ மகிழ்ச்சி, அன்னையோட திருவிழா இன்னும் உற்சாகமாக கொண்டாட காத்திருக்கிறோம். ஸோ அந்த உற்சாகத்தோடு அப்படி இன்றைக்கி நம்ம கடிதங்களுக்குள்ளே போயிடலாம் ஃபாதர். அன்னையை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஸோ இன்றைக்கி முதல் கடிதமே வந்து இன்றைக்கி உங்கள் பேரை தாங்கி டேவிட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் கோவையிலேருந்து அனுப்பியிருக்கிறார் ஃபாதர். வெரி குட். வெரி ஃபஸ்ட் டைம் அனுப்பியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். டேவிட்டுங்கிற பேர், ரிட்டையர்ட் டீச்சர், கோயம்புத்தூர். இறைவனின் பிரதிநிதியாக அருட்தந்தை அவர்களுக்கு இருகரம் கூப்பி பணிவுடன் எழுதுவது. தந்தையே, தாங்கள் செய்யும் பணி மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எல்லா அருட்தந்தையரும் சேர்ந்து பாடுவது மிகச் சிறப்பாக உள்ளது. மேலும் மாதா டிவியில் ஒளிபரப்பாகும் பாடல்கள் மிக அருமை. காஸ்பல் சிங்கர் ரெவரண்ட் ஃபாதர் பெயர் தெரியவில்லை,
அவரும் காஸ்பல் சிங்கர் ரெவரண்ட் சிஸ்டர் தற்போது பாடி வருபவர் என்ன அருமை. இவர்களுடன் வயலின் வாசிக்கும் பிரதர் மிக மிக அருமை. இவர்களது பாடலை கேட்காமல் இருக்க மாட்டேன். மாதா டிவி ஆரம்பித்து 10 ஆண்டுகள் அந்த நம்ம அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வந்து நமக்கு சிறப்பு திருப்பலி நிறைவேற்றணும் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு 4ஆம் தேதியே. ஸோ அந்த காஸ்பல் சிங்கரில் பாடின 2 பேரையும் ஒரு சில பாடல்கள் அன்றைக்கி மேடையில் பாட செஞ்சு இந்த டிவியில் ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ டேவிட் கோயம்புத்தூரில் இருந்து. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து நம்ம என்னென்னா வந்து இந்த நிகழ்ச்சிகள் நம்ம அரேஞ்ச் பண்ண போகும்போது எப்பொழுதுமே திருப்பலி நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். திருப்பலி முடிந்த உடனே ஒரு சின்னதாக ஒரு நிகழ்ச்சி வைப்போம். ஏன்னா அதுவே வந்து ஏன்னா அங்கே மக்கள் இருக்கிறவங்க நம்மளுக்கு அந்த முன்னாடி நிகழ்ச்சிக்கு முன்னாடி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா திருப்பலி ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும். அதுக்கடுத்து நிகழ்ச்சி 1/2 மணி நேரம் பிளான் பண்ணுவோம். அதே 1 மணி நேரம் எடுத்து போயிடும். ஏன்னா 2-3 பேர் பேசுவாங்க, ஒரு சின்ன ஒரு இது. அப்போ அதில் வந்து இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா டயர்டாயிடும். 3 மணி நேரம்ன்றது வந்து சில சமயம் 3 மணி நேரம் ஆயிடுது, 4 மணி நேரம்லாம் ஆயிடுது. அது ஏன்னா நம்மளுக்கு அவங்க அங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற மக்கள் நினச்சா தான், அது மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஆயர்களை நினச்சா அதோட. ஏன்னா 4 மணி நேரம் அவங்க கண்டினியூஸாக அங்கே உட்காருறது வந்து ஒரு பெரிய 3 மணி நேரம்லாம் வந்து அது பெரிய அவஸ்தையான ஒரு காரணம். ஏன்னா எல்லாமே இப்போ பெரியவங்க, வயசில் மூத்தவங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் சொல்கிறது ஆனால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பார்ப்போம் எதிர்காலத்தில் என்ன செய்யணும். வேணா இப்படி பண்ணலாம் சார். நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஒரு நாள் தனியாகவும், ஆனுவல் டே ஒரு நாள் தனியாகவும் வைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம அஃபிஷியல் டே, நம்முடைய பக்தி முயற்சிகள் ஒரு ஸ்பெஷல் டே 11th இயரில் தாராளமாக அப்புறம் செய்யலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாம் இந்த ஆர்கனைஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, நம்ம இருக்கிற இங்கே ரெகுலர் ஒர்க்கு அது ஒர்க்கு கண்டிப்பாக. ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம்ன்றது. இது இப்போ பள்ளிக்கூடங்களில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, பங்குகள் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அப்படி போகிற போக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நமக்கு அப்படி கிடையாது. இங்கே ரெகுலராக 24 மணி நேரம் தொலைக்காட்சி நடத்தணும், அதையும் ஆர்கனைஸ் பண்ணுன்றது வந்து அது வந்து அது எவ்வளோ கஷ்டமான விஷயன்றது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அது பார்ப்போம். ஆனால் நல்ல விஷயம், பாராட்டுறேன். கடவுளுடைய ஆசிரியர்னாலும் உங்களோட எங்களுக்காக தொடர்ந்து பண்ணுறாருங்க. சிறப்பு சார். டேவிட் அவங்களுடைய கடிதத்தை தொடர்ந்து அடுத்து ஈரோடுல இருந்து ஸ்டெல்லா ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ மாதா தொலைக்காட்சி பொறுப்பாளர் மேதகாயர் சிங்கராயர் அவர்களுக்கும், இல்லந்தோறும் இறையாட்சி கொடுக்கும் மாதா தொலைக்காட்சியின் முதன்மை அருட்பணி தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் மற்றும் உள்ள 4 அருட்பணியாளர் அருட்தந்தையர்களுக்கும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் காலை 5:30 மணிக்கு அன்றாட உணவு நிகழ்ச்சியில் இறை வார்த்தை திருப்பாடல்களிலிருந்தும் திருவிவிலியத்திலிருந்தும் அருட்தந்தை அவர்கள் தெளிவுபடுத்தி அதன் பிரகாரம் நடக்கணும் என்று சொல்கிறார்கள். தினமும் மாலை 6 மணிக்கு பெசன் நகர் திருப்பலியை பார்ப்பேன். 6:30 மணிக்கு எடுத்துவாசி நிகழ்ச்சியில் அருட்தந்தை டேவிட் ஸ்டான்லி குமாரும் அருட்தந்தை பிரகாஷ் அவர்களும் விவிலியத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து இறைவார்த்தையை படிக்கவும் அதற்கு விரிவுரையை எடுத்து சொல்வதும் கேட்பவர்களுக்கு நன்றாக புரியும். பிறகு மணி 8க்கு ஜெபமாலை நானும் சேர்ந்து சொல்வேன். தனிமையில் இருந்தாலும் குடும்பத்தோடு ஜெபமாலை சொல்கிற உணர்வும் மன நிம்மதியும் அடைகிறது. இதற்கெல்லாம் மாதா தொலைக்காட்சிக்கு தான் நன்றி. மேலும் குட் நைட் டாக் நிகழ்ச்சியை தவறாமல் பார்ப்பேன். அதில் சொல்கிற சிந்தனைகளில் எதை எழுதுவது எதை விடுவது என்று தெரியவில்லை. எல்லா சிந்தனைகளும் ஆழ்ந்து சிந்திக்க வைக்கிறது. அதில் ஒன்று நன்றி விசுவாசத்தை பற்றி சொன்னார்கள். விவசாயி ஒருத்தர் வேலைக்கு செல்லும்போது தன் வீட்டில் வளர்க்கிற நாயை எங்கு சென்றாலும் கூடவே செல்லுமாம். எஜமான் சாப்பாட்டு பையை பார்த்துக்க சொல்லிவிட்டு வயலுக்கு சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு திடீரென அந்த இடத்தில் தீப்பிடித்து கொண்டது. நாய் பக்கத்திலும் தீ பரவவே நாய் சாப்பாட்டு பையை பார்த்து கொண்டு தீயில் கருகி இறந்து நன்றி விசுவாசத்தை காட்டுகிறது. அதே மாதிரி பேராசையை பற்றி ஒரு வீட்டை மையமாக வைத்து, அதாவது ஜன்னல், கதவு, கூரை, தரை, படிக்கட்டு இவைகளுக்கு என்ன தகுதியோ அதை சொல்லி பேராசை பற்றி விளக்கினார். தினம் ஒரு புனிதரை பற்றி சொல்கிறார்கள். பெரும்பாலும் சில முக்கியமான புனிதர்களைத்தான் தெரியும் எங்களுக்கு. அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் பலருக்காக வேண்டுதல் வைத்து ஜெபம் சொல்லி ஆசிர்வதிக்கிறார். நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நினைத்து ஞாபகப்படுத்தி எழுதுகிறேன். ஒரு ஆராதனையில் பேரருட்பணி தாமஸ் செல்வம் அவர்கள் ஒளியை பற்றி பலவிதத்தில் விளக்கம் கூறினார். அவர் சொன்னது சிந்திக்க வைக்கின்றன. பிறகு சாந்தம் ஆராதனை சொல்வதற்கு 5 அருட்பணியாளர்கள் சொல்லும் கருத்தும் பாடல்களும் மிகச் சிறப்பாக உள்ளது. மற்ற நேரங்களில் மாதா டிவியில் பாடல்களை விரும்பி பார்ப்பேன். சனிக்கிழமைகளில் சகா எண்ணெயின் புதிய பாடல்களும் இடையிடையே மாதாவின் படங்களும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அருமையாக உள்ளன. பழைய பாடல்களையும் இடையே போடுங்கள். கடவுள் வணக்கத்தில் தமிழ்ஜோ அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அதே நேரத்தில் கான்வர்சேஷனில் எதிரில் இருப்பவர்கள் பெயர் சில நேரம் புரிய மாட்டேங்குது. திவ்யா, வேளாங்கண்ணி 2 பேர் மட்டும்தான் தெரியும். தமிழ்ஜோ அவர்கள் சொல்றதோடு டிஸ்பிளேயில் பெயர் போட்டால் இன்னும் நன்றாக இருக்கும். நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் எல்லா நிகழ்ச்சிக்கும் பெயர்கள் போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வந்ததும் தந்ததும் நலமா நீங்க நலமா பார்ப்பேன். நலமா நீங்க நலமா நிகழ்ச்சி அடுத்தது அடைக்கலராஜ் அவர்கள். இப்பொழுது புதிதாக கேள்விகளும் அதற்கு பதில் அளிப்பது மிக அருமையாக உள்ளது. அவர் ஒவ்வொருவருக்கும் நேரடியாக ஆசீர்வாதமும் ஜெபமும் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்.
இன்னும் எழுதுவதற்கு நிறைய என் மனதில் உள்ளது. அடுத்த கடிதத்தில் எழுதுகிறேன். மாதா தொலைக்காட்சியில் இருக்கும் அருட்பணி தந்தையர்கள் ஐவருக்கும் பணிபுரியும் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உள்ள உடல் சுகத்தை ஆசீர்வாதத்தையும் தர வேண்டி தூய இறுதி ஆண்டவரிடம் நான் வேண்டிக் கொள்கின்றேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஸ்தோத்திரம். ஸ்டெல்லா ராஜம், ஈரோட்டில் இருந்து. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நல்லா உங்களுடைய கடிதம் அதாவது உங்களுடைய உணர்வுகள் இந்த நிகழ்ச்சிலாம் எனக்கு எவ்வளோ நல்லா பிடிச்சிருக்கு. எனக்கு என்னை எப்படி ஆறுதலாக இருக்குது. நான் ஒரு தனியாக வீட்டில் இருந்தாலும் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபமாட சொல்கிற மாதிரியான ஒரு உணர்வு அது ரொம்ப பேர் இதை சொல்கிறாங்க. நிறைய பேர், அதாவது நான் வீட்டில் தனியாக இருந்தாலும் தனியாக இருக்கிற மாதிரி உணர்வு இல்லை. இந்த மாதா தொலைக்காட்சியோடைய பெரிய குடும்பம் என் கூட இருக்குது. ஜெபிக்கிறேன், ஆராதனையில் பங்கு கொள்கிறேன், திருப்பலி ஒப்பு கொடுக்குறேன், நல்ல நல்ல விவிலியத்தை குறித்து பல்வேறு காரியங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் என்னை ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சிலவங்களாம் சொல்கிறலாம். ரொம்ப நம்மளுக்கே சில சமயத்தில் ஒரு மாதிரி ஆயிரும். மாதா தொலைக்காட்சி மட்டும் இல்லாட்டி நல்லா எனக்கே செத்துருப்பேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க. அது அந்தளவுக்கு இது என்னென்னா நான் மாதா தொலைக்காட்சியாக அதை பார்ப்பதை விட அது இறைவனின் பிரசன்னத்தை கடவுள் கண்டிப்பாக வீட்டில் கொடுத்துருக்கிறார். கடவுளுடைய பிரசன்னம், ஆண்டவருடைய நிறைந்த பிரசன்னம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வல்லமை. இது ஏன்னா அதில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியமும் இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். நம்ம எதையுமே வாய்க்கு வந்ததெல்லாம் நமக்கு பேசுகிறதில்ல. அதனால் உங்களுடைய உணர்வு உண்மையானது, மதிக்கத்தக்கது, மெச்சத்தக்கது. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து எழுதுங்க. நாங்களும் உங்களுக்காக மன்றாடுறோம், நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட சிறப்பு ஃபாதர். அப்படி அடுத்த கடிதம் எங்கே இருந்துன்னா கன்னியாகுமரி பூதப்பாண்டி அப்படிங்கிற இடத்துல இருந்து லில்லி அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய புதிய கடிதங்கள். கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருப்பது நம் மாதா தொலைக்காட்சி. கடவுளுக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆழமான இதயம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும். மாதா தொலைக்காட்சி என் வாழ்வில் மேலான ஒரு கருவூலம், பொக்கிஷம். காலை திருப்பலி முதல் இரவு ஜெபமுறையுள்ள நிகழ்வுகளில் தவறாமல் பங்கு பெற்று பயனடைந்து வருகிறேன். அனைத்து நிகழ்வுகளை பற்றியும் எழுத முடியவில்லை. உங்கள் அனைவரின் ஈடுபாடு, செயல்முறைகளுக்கும் நன்றி நன்றி. வந்ததும் தந்ததும் நிகழ்வு சிறப்பானது. ஜூலை மாதம் 7ஆம் நாள் வேளாங்கண்ணியில் நடைபெறும் நன்றி திருப்பலியில் பங்கு பெறவும் மிகவும் ஆவலோடு இருக்கின்றேன். அருட்பணியாளர்கள் இணைந்து பாடும் இனிமையான பாடல்களுக்கு நன்றி. இன்னும் பல விவரங்கள் எழுத மிக ஆவல். தொடர்ந்து எழுதுகிறேன். நன்றி. அன்பும் ஜெபமும், லில்லி அப்படின்னு முதல் முறையாக அவங்க கடிதம் எழுதியிருக்கிறாங்க. கன்னியாகுமரி. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் அதாவது கடிதம் ரொம்ப பெரிய கடிதம் எழுதணும், ரொம்ப சின்ன அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செஞ்சீங்க. என்ன கருத்துனா இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்குறது. உங்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வார்த்தை, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அதனால் தொடர்ந்து நீங்கள் எழுதுங்க. மாதா தொலைக்காட்சியை பாருங்கள். மற்றவங்களுக்கும் அதை பற்றி சொல்லி பார்க்க சொல்லுங்கள். அதனால் உங்களுக்காக நாங்கள் மன்றாடுறோம், நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட. ஸோ அப்படி மகிழ்ச்சியோட அடுத்த கடிதம் ஃபாதர் சேலத்துலேருந்து ஜூலியானா ஜோசப் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. கடிதம் எழுதுனது மார்ச் மாதத்தில் எழுதியிருக்கிறாங்க. பட் ஆனால் தபால் நமக்கு சேர்ந்தது இந்த ஜூலையில் தான் சேர்ந்துருக்கு. ஓகே. தந்தை மகனாம் தூயாவியார் போற்றி போற்றி போற்றி. மாதா டிவியை தந்த நம் தேவன் போற்றி போற்றி போற்றி. இயேசுவின் அன்பிலும் அருளிலும் தோழமையிலும் நாளும் வளர்ந்து வளம் வரும் ஞான தந்தைக்கு ஃபாதர் டேவிட் அவர்களுக்கு இறையாசிர் வேண்டி ஞானமகள் எழுதும் கடிதம். கடவுளின் கிருபையால் மாதா டிவி குடும்பத்தினர் அனைவரும் நலமென நம்புகிறேன். இறைவார்த்தை இயேசுவின் குரல். தந்தையே, இன்றைய இறைவார்த்தை இயேசுவின் குரல் நிகழ்வுகளில் வரும் இறைவார்த்தைகளை படித்தும் தினமும் ஒரு நோட்டில் எழுதியும் மனனம் செய்து வருவதால் அதிகமான இறைவார்த்தைகளை மனதில் பதிய வைக்க முடிகிறது. நன்றி தந்தையே. இன்றைய புனிதர் தந்தையே ஜெரார்டு மஜல்லா அவர்களை பற்றிய குறிப்பில் அவர் தினமும் 3 அருள்நிறை மரியை ஜபத்தை சாப்பிடும் முன்னும் பின்னும் சொல்வாராம் என்பதை கேட்டு நானும் அதை கடைபிடித்து வருகிறேன். தகவலுக்கு நன்றி தந்தையே. தினம் ஒரு திருப்பாடல், தியானப்பாடல் இசையோடு தனியாக வருவது மிகவும் சிறப்பு தந்தையே. திருவிவிலியம் அதிக நேரம் படிக்க தூண்டுகின்றது. புதுமைக்கு நன்றி தந்தையே. அவர் பெயர் மரியா. அற்புதம், அதிசயம், அருமை தந்தையே. புது புது தகவல்கள், கருத்துக்களை தோண்ட தோண்ட கிடைக்கும் புதையல்களைப் போல அருட்தந்தை சேவியர் அவர்கள் வெகு அழகாக பல புதிய தகவல்களை தெளிவான குரலில் எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் விளக்குவதை கேட்கும் பொழுது கேட்பது பெரும் பாக்கியமாக உள்ளது. இறைவனின் சதை நூலில் இயேசு மரியாள் வழியாக அல்ல, மரியாவிடமிருந்து ஊனோடும் உயிரோடும் விளக்கம் சூப்பர். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர், வேர், கிளை, கனி, ஏர் ஒழுது மண்ணை பிரிக்கும் முன்னே மண்ணால் உண்டான ஆதாம், இன்னும் பல விளக்கங்கள் மிகவும் நன்றாக இருந்தது. மாதாவை பற்றிய அரிய பெரிய கருத்துக்களை, புதிய அநேக கருத்துக்களை தருவதற்கு நன்றிகள் தந்தையே. வந்ததும் தந்ததும் பல நாட்கள் என்னால் மாதா டிவி நிகழ்ச்சிகளை பார்க்க முடியவில்லை எனினும் இந்நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும் கடிதங்கள் வாயிலாக என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றது எனவும் அவற்றின் சிறப்பு, வளர்ச்சி, பெருமை, முயற்சி அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நல்ல தருணமாக அமைந்துள்ளது. மிக்க நன்றி தந்தையே.
மேலும் 2020 மற்றும் 2023 அதாவது ஏப்ரலில் அவங்க கடிதம் எழுதியிருந்திருக்கிறாங்க. இரண்டும் வாசிக்கப்பட்டது. முதல் கடிதத்தில் நான் 100 பாடல்களை கற்றுக்கொண்டேன் என எழுதினேன். தற்போது 2023 அந்த அதுக்கப்புறம் 567க்கு மேலே பாடல்களை வந்து அவங்க மாதா தொலைக்காட்சி வாயிலாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம். புனித அகஸ்தினார். நன்றி தந்தையே. ஆலயம் அறிவோம். பல ஆயிரங்கள் இல்லை பல லட்சங்கள் நாங்கள் சேமிக்க உதவியுள்ளீர்கள் தந்தையே. 1000 நன்றிகள் உரித்தாகுக. பண செலவு இல்லாமல், பயண களைப்பு இல்லாமல், பார்க்க முடியாத இயலாத பற்பல திருத்தலங்களுக்கு திருப்பயணமாக குடும்பமாக எங்களை அழைத்து சென்று வருவதற்கு கோடான கோடி நன்றி. திருத்தலங்களை தரிசித்து வரவும் அவற்றின் வரலாறு, சிறப்பம்சங்கள், பங்கின் எல்லா நிகழ்வுகளையும் தெளிவாக படம் பிடித்து விளக்கி கூறி சிறப்பாக செய்து வரும் ஆலயம் அறிவோம் குழுவினருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தந்தையே. நலமா நீங்க நலமா? மாதா டிவி விண்ணக ஏணி திருச்சபையின் சொத்து. அகோரம், அழகின்மை, கொடுமை, தமிழ் பற்று, அருமை. யாராவது சத்தமாக பேசினால் அமைதியாக இருப்பது நன்று. தந்தையின் கலந்துரையாடல் அனைவரையும் பங்கு கொள்ள ஆர்வம் ஊட்டுகிறது. மேலும் மாதாமாவை பலர் மரியாதை குறைவாக சொல்லும் ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடிப்பதற்கும் மூவொரு இறைவனை குற்றப்படுத்துவதற்கும் சமம். ஏனெனில் நம் அன்னை மரியா விண்ணக தந்தையின் நேச புதல்வி, நம் ஆண்டவரின் தாய். அம்மாவின் நேசம், பாசம், தியாகம் அனைத்தும் மாதா அம்மாவில் காணலாம். புத்தகம் பேசுகிறது. நிழல் எது, நிஜம் எது? அருமை. தந்தையின் மேற்கோள் காட்டி கேட்கும் கேள்விகளுக்கு ஆசிரியரின் விளக்கங்கள் எப்போது நாம் படிப்பது என்ற ஆவலை தூண்டுகிறது. முதல் மரியாதை, ஒளிச்சித்திரம், அருமையான மாறுபட்ட முயற்சி, சூப்பர். உண்மையில் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய, கற்க வேண்டிய இறைவார்த்தை இக்காலத்திற்கு தகுந்தது. எடுத்துவாசி. ஃபாதர் ஸ்டான்லி குமார், ஃபாதர் பிரகாஷ் விளக்கங்கள் அருமை. திருவிவிலியத்தை எடுத்து நீதி தலைவர்களோடு பயணம் செய்வது ஆன்மதாகம் தீர்க்கிறது. இன்னும் மற்ற நிகழ்வுகளும் மிகச்சிறப்பு. எழுத பேப்பரும் வாசிக்க நேரமும் குறைவாக இருப்பதால் இத்துடன் நிறைவு செய்கிறேன். தந்தையே, மாதா அம்மா நம்மோடு இருக்க நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. மரியே வாழ்க. இப்படிக்கு ஜூலியானா ஜோசப், சேலம். ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப சுவாரஸ்யமான கடிதம் உங்கள் கடிதம். நல்ல அருமையான ஒரு பகிர்வு. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கின்ற பொழுது உங்களுக்கு பகிர்வு வந்து நிகழ்ச்சிகளை வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் பார்க்காம உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நீங்கள் பார்க்கிறது ஒரு வித்தியாசமான பார்வையாக இருக்கிறது, ஒரு அனுபவமாக இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பாருங்கள், மற்றவங்களையும் உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு சாட்சியம் நமக்கு தேவைப்படுகிறது. என்ன சாட்சியம்? நிறைய பேர் வந்து இன்னும் மாதா தொலைக்காட்சினா வந்து ஏதோ ஒரு பூசை, ஒரு திருப்பலி அப்படின்னு, ஏன்னா அதையும் கடந்து பல்வேறு காரியங்கள் இது நமது வாழ்வுக்கு, நமது ஆன்மீக வாழ்வுக்கு, சமூக வாழ்வுக்கு அருமையான விஷயங்கள் இதில் வந்து சொல்லப்படுகிறது, கற்றுத்தரப்படுகிறது என்பது வந்து அனுபவித்தவர்கள் சொல்கின்ற பொழுது உங்களுடைய பங்கு நீங்கள் வந்து ஞாயிறு திருப்பலிக்கு போகும்போது மற்ற நாட்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அன்பியங்களில் வந்து இதை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அவர்களுக்கும் அந்த ஒரு உற்சாகம் வரும். அதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு எனது பாராட்டுக்கள். நன்றி. கடவுளின் ஆசிரியனால் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். இன்றைக்கி வந்து எல்லாமே புதிய அன்பர்களுடைய கடிதங்கள் தான். ஸோ முதன்முறையாக எழுதியிருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய இன்னும் அன்பர்கள் இதுபோல் நிறையா உங்களுடைய வாழ்வில் பெற்றுக்கொண்ட நன்மைகள்லாம் கண்டிப்பாக நமக்கு எழுதி அனுப்புவாங்க. அதுக்கு இவங்க ஒரு தூண்டுதலாக இருப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ நிறைய ஒரு சின்ன ஜபத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் ஃபாதர். இதேங்களே. அதனால் அன்னை வேளாங்கண்ணி பெசநகர்லேருந்து தொடர்ச்சியாக நீங்கள் நேரலையாக மாதாவுடைய அன்னையினுடைய இந்த திருநாட்களை நவநாட்களை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. அநேக மக்கள் வந்து அதற்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கிறோம். மாதா தொலைக்காட்சி இந்த நேரலை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அநேக செலவினங்கள் இருக்கிறது. உங்களால் முடிந்த வரைக்கும் அந்த திருப்பலியை நாம் ஒளிபரப்பு செய்வதற்கு குறைந்தது 5000 ரூபாய் என்று சொல்லியிருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவர்கள் உங்களுக்கு செய்யலாம் என்று தோன்றினால் நீங்கள் இதில் பங்கெடுத்தால் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் ஜெபிங்க, மெயினாக ஜெபிங்க, பங்கெடுங்க, எங்களுக்கு மன்றாடுங்க. வசதி இருப்பவர்கள், வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த ஒளிபரப்பை நீங்கள் தாங்கிக் கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களில் மூடி மன்றாடும். நீங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காய் நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகள் மாதா தொலைக்காட்சியின் வழியாக பெற்றுக்கொண்ட அநேக அனுபவங்கள், இறை அனுபவம், நன்றான ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கான அனுபவம், இவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இவருடைய குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், வழி நடத்தியர்களும். இந்த மாதா தொலைக்காட்சிகளுடைய பணிகளை நாங்கள் தாங்கிக் கொள்ள இன்னும் சிறப்பாக செயல்பட எங்களுக்கு உமது ஆற்றலை, வல்லமையை நிறைவாக கொடுத்துள்ளோம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். ஸோ இனி இதை எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி யோஸ்.
அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைண்டன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.